Hi viewers, welcome back to South Tube. நாம இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்ட் சந்திரகிரி பகுதியில் அமைஞ்சிருக்க சந்திரகிரியோட ஃபேமஸா சொல்லப்படுற சந்திரகிரி போர்ட்டுக்குள்ளேயே அமைஞ்சிருக்க நம்முடைய பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் கோயில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில்களை நாங்கள் எப்படி ரீச் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சந்திரகிரி போகக்கூடிய பஸ்ஸில் ஏறணும். சந்திரகிரி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி சந்திரகிரி மலையோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோதண்டராம சுவாமி கோயிலை தான் ஃபர்ஸ்ட் தரிசனம் செய்தோம். இந்த கோயில் வந்து திருப்பதி தேவஸ்தானத்தில் தான் பராமரிக்கவும் படுது. அங்கே இருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் சந்திரகிரி போர்ட்டுக்கு போகக்கூடிய இந்த ஸ்ட்ரீட் வந்து இருக்குது. இங்கே இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் சந்திரகிரி போர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். சந்திரகிரி கோட்டையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்கே இருந்து தான் ஆரம்பிக்குது. கோட்டையோட முதல் கோயிலான ஹனுமன் கோயிலுக்குள்ளே போய் தான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். கோட்டை பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் வந்து கவர் ஆகும். அதில் ஒரு பகுதி சந்திரகிரி மலைக்கு மேலேயே அமைஞ்சிருக்கு. அங்கே போகிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. லோயர் போர்ட்டுன்னு சொல்லப்படுற கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் கோயில்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். முதல் கோயிலான ஹனுமன் கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா விநாயகருக்குன்னு தனி சன்னதியும், 6 அடி உயரம் உள்ள பாறையிலே செதுக்கப்பட்டிருக்க ஆஞ்சநேயருக்குன்னு தனி சன்னதியும், படுத்த நிலைமையில இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானுக்குன்னு தனி சன்னதியும் எழுப்பப்பட்டிருக்கு. கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகளும் சரி, கோயிலை பார்க்கும்போதே நமக்கு எவ்வளோ பழம்பெருமை வாய்ந்த கோயில்னு தெரியுது. ஆமாங்க, 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது தான் இந்த பகுதியில் உள்ள எல்லா கோயில்களுமே. ஆர்கியாலஜிக்கல் சர்வேயின் படி போர்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ராஜாராணி மஹால் 10ஆம் நூற்றாண்டுல இமாதி நரசிம்ம யாதவா ரூலர்ஸால தான் அமைக்கப்பட்டிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், திருப்பதியை சார்ந்த பகுதிகள் எல்லாமே 10ஆம் நூற்றாண்டுல சோழா டெஸ்டினி கீழே தான் வந்து இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஒருவேளை யாதவா ரூலர்ஸ் சோழா டெஸ்டினி கீழே வந்து இயங்கியிருக்கலாம். இனி வரக்கூடிய ஒரு கோயில்ல தமிழ் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கிறத கூட நம்ம பார்க்கலாம். சோழர்களோட ஆட்சி காலத்துக்கு அப்புறம் விஜயநகர எம்பையர் கீழே வந்து அமைஞ்சிருக்கு. குறிப்பாக கிருஷ்ண தேவராயர் அவரால் தான் நிறைய மெயின்டெனன்ஸ் வேலைகள், டெவலப்மெண்ட் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஹைதர் அலி, திப்பு சுல்தான் ஆட்சியின் கீழே வந்து போயிருக்குது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே இந்த பகுதிகள் வந்து போயிருக்குது. இப்போது நம்மோட ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் இந்த கோயில்களையும் சரி, போர்ட் எல்லாமே பராமரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் போர்ட்டுக்குள்ளே இருக்கிற முதல் என்ட்ரன்ஸ் மண்டபம். போர் வீரன் யாழியை ஓட்டுற மாதிரி இருக்கக்கூடிய பில்லர்ஸ் ரொம்பவே அழகா இருக்குது. விஷ்ணு பகவான் சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய சிலைகள், முனிவர்களோட சிலைகள், கிருஷ்ணன் கோவத்திர மலையை தாங்கியபடி இருக்கக்கூடிய சிலைகள், விஷ்ணு பகவானோட சங்கு சக்கர அந்த முத்திரை வந்து ஆங்காங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததா போர்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 2வது கோயிலான சென்னகேசவா கோயிலை தான் பார்க்க போறோம். இது ஒரு விஷ்ணு கோயில். ஆனா கூகுள் மேப்ல வந்து மல்லிகார்ஜுனா கோயில், சிவன் கோயில்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா இது ஒரு விஷ்ணு கோயில். இந்த சென்னகேசவா கோயிலுக்குள்ள போறதுக்கு ஒரே கல்ல பில்லர் மாதிரி எழுப்பப்பட்டிருக்க ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் அமைச்சிருக்காங்க. இது வழியா தான் கோயிலுக்குள்ள நம்ம இறங்கி போக வேண்டியது இருக்கும். ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து இந்த கோயில் ஒரு ஸ்டெப் டவுன்ல தான் இருக்குது. பக்கத்திலேயே வயல்வெளி, பயிர்கள் எல்லாமே அமைச்சிருக்காங்க. கோயிலுக்கு முன்னதாகவே ஒரு கல்தூன் கொடிமரம் கூட இருக்குது. இதுல ஆஞ்சநேயரோட சிலை, சங்கு சக்கரம், கருடாழ்வாரோட சிலைன்னு எல்லாமே அமைச்சிருக்காங்க. கோயிலோட அந்த பில்லர்ஸ்ல ஒரு விநாயகரோட சிலை கூட பார்க்க முடியும். கோயில்ல இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கு மேல சுவாமிகளோட சிற்பங்கள் வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த சிற்பங்கள் எதுவுமே இல்லை. ஒருவேளை போர் தாக்குதல்களால இல்லைன்னா போர்ட்டுக்குள்ளேயே மக்களோட ஆக்கிரமிப்பு அதிகமா இருக்கிறதுனால அவங்களால கூட அது ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கலாம். கோயிலுக்குள்ள உள்ள மண்டபத்திலையும் சரி, கோயிலோட கர்ப்பகிரகத்திலையும் சரி, விஷ்ணுவோட சிலைகள் வந்து எதுவுமே இல்லை. எந்த ஒரு சின்ன சின்ன சிலைகளுமே இல்லவே இல்லை. ஃபுல்லாகவே பிளைனாக தான் இருந்துச்சு. ரொம்ப இருட்டாக கூட இருந்துச்சு. வயல்வெளியாக இருக்கிறதுனால பாம்பு இல்லைன்னா வேற ஜந்துக்கள் ஏதாவது கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே ரொம்ப டீப்பாக போகலை. நீங்களும் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதுங்க. கோயிலில் உள்ள இறைவனோட சிலை, பிரான்ஸ் சிலை, அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சிலைகள் எல்லாமே வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு இடத்துல வச்சு பராமரிச்சுட்டு வராங்க. அது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட லாஸ்ட்ல பார்க்கலாம். கோயிலுக்கு பக்கத்திலேயே மணிமேடு மாதிரி இருக்கக்கூடிய சின்ன 2 மண்டபங்கள் கூட இருக்குது. ஆனா எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாம அப்படியே தான் அமைச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய 2 கோயில்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபென்ஸ் போட்டு லாக் பண்ணி தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த கோயில் வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே இருந்தால் கூட ஃபென்ஸ் எதுவும் அமைக்கப்படலை, ஃப்ரீயாக தான் விட்டுருக்காங்க.
சந்திரகிரி மலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அப்பர் ஃபோர்ட்ல உள்ள சிறை கைதிகளை தூக்கில போடக்கூடிய அந்த கல் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. இது ஆக்சுவலா சென்னகேசவா கோயிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் அதுல இருந்து தான் எடுக்கப்பட்டது. அடுத்ததான் நம்ம போர்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 3வது கோயிலை தான் பார்க்க போறோம். ஆர்கியாலஜிக்கல் சர்வேயால இந்த கோயில் வந்து ஓல்டு கோயில்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இறைவனோட நேமம் வச்சு இந்த கோயில் வந்து மென்ஷன் பண்ணப்படலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் உள்ள அந்த ஒரு சன்னதி தான் இருக்குது, மிச்ச பகுதிகள் எல்லாமே டேமேஜான நிலைமையில தான் இருக்குது. கோயிலில் உள்ள அந்த சுவர்கள் ஆகட்டும், எந்த ஒரு கல்லிலையுமே இறைவனோட சிலையில முத்திரைகள் அப்படின்னு எதுவுமே பொறிக்கப்படலை. அதனால எந்த இறைவனோட கோயில் அப்படின்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியலை. இந்த கோயில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபென்ஸால தான் கவர் பண்ணியிருக்காங்க. லாக் வந்து ஓப்பனில் தான் இருந்துச்சு, அதனால கோயிலுக்குள்ளே போய் நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சிச்சு. பெரும்பாலும் இந்த கோயில் வந்து போர் தாக்குதல்களால தான் அழிக்கப்பட்டிருக்கணும். அந்த மேல இருக்கக்கூடிய மண்டபங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு அந்த ஃபவுண்டேஷன் மட்டுமே இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. கோயிலுக்குள்ள கிணறு கூட இருக்குது. ஒரே ஒரு சின்ன சன்னதி மட்டும்தான் அப்படியே இருக்குது. அதுலயுமே இறைவனோட சிலை வந்து இல்லவே இல்லை. இங்க இருந்து சந்திரகிரி மலைக்கு மேல இருக்கக்கூடிய வாட்ச் டவர், கைதிகளை தூக்கில போடக்கூடிய அந்த சின்ன கல் தூண் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் கூட இருக்குது. மலைக்கு மேலேயே கந்த மண்டபம் நரசிம்ம கோயில் இருக்கிறதா கூட மேப்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அந்த சின்ன மண்டபம் வந்து நரசிம்ம கோயிலா கூட இருக்கலாம். அதை பத்தின இன்ஃபர்மேஷன் கரெக்டா தெரியல. முன்னாட்கள்ல சந்திரகிரி அப்பர் போர்ட்டுக்கு போறதுக்கு பெர்மிஷன் இருந்திருக்குது. போர்ட்டுக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா வழிபாதைகள் ரொம்பவே ரிஸ்கியான டேஞ்சரா இருக்கும்னு சொல்றாங்க. லோக்கல் பீப்புள்கிட்ட நாங்கள் விசாரிக்கும் போது 4 பேர் அப்பர் போர்ட்டுக்கு போகிற நேரத்தில் ஸ்லிப் ஆகி கீழே தவறி விழுந்து இறந்துட்டதா சொல்கிறாங்க. அதனால அங்கே செக்யூரிட்டி போலீஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கதா கூட சொல்கிறாங்க. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் அங்கே போகிறது ரிஸ்கியான விஷயம், அதையும் தாண்டி நீங்கள் போனீங்கன்னா உங்களோட உயிருக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய போர்டு வந்து ஆங்காங்கே வச்சிருக்கத பார்க்க முடியும். அதனால ரொம்ப ரிஸ்கியான விஷயம் அப்படிங்கிறதுனால நீங்களும் அப்பர் போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணாங்க. அடுத்ததா போர்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 4வது கோயிலுக்கு தான் போக போறோம். இந்த கோயிலை ஆர்கியாலஜிக்கல் சர்வே குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பகுதியிலேயே நிறைய கோயில்கள் மண்டபத்தோடு இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த இறைவனோட கோயில்கள் அப்படின்னு முத்திரைகளோ இல்லைன்னா சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்க சிலைகளோ சிற்பங்களோ எதுவுமே செதுக்கப்படலை. அதனால எந்த இறைவனோட கோயில்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. இந்த குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபென்ஸ் ஒரே கேட்டில் தான் லாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் லாக்கோட செயின் வந்து ஓப்பனில் தான் இருந்துச்சு. அதனால கோயிலுக்குள்ளே போய் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நீங்கள் இந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா கோயிலோட பில்லர்ஸ் இல்லைன்னா அந்த சுவர்கள் எதுவுமே டச் பண்ணாத அளவில் இருங்க. பழைய கோயில்கள் அப்படிங்கிறதுனால ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா 1 lakh வரைக்கும் பனிஷ்மெண்ட் ஃபீஸ் வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால நீங்களும் எங்களை மாதிரி சேஃபாக போயிட்டு கேர்ஃபுல்லாக விசிட் பண்ணிட்டு வாங்க. முதல்ல இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு தான் போகணும். எங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேருந்து ஒரு ஸ்டெப் கீழே தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க.
டெம்பிள்ஸ்ல அடுத்ததா பார்க்கக்கூடிய கோயில் கோபுரம் எதுவும் எழுப்பப்படாம மண்டபம் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த கோயிலை தான் பார்க்க போறோம். இந்த கோயில்ல லாக் போட்டி தான் வச்சிருந்தாங்க. முற்காலத்துல ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்திருக்கும். பில்லர்ஸ் கொண்டு அழகாவே எழுப்பப்பட்ட கோயில் தான் இந்த கோயில். பில்லர்ஸை வச்சு பார்க்கும்போது இந்த கோயில் சிவன் பார்வதி கோயிலா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா பில்லர்ஸ்ல வந்து சிவன் திரிசூல தோல்ல தாங்கியபடி இருக்கக்கூடிய சிலை, நடராஜரோட சிலை, காளி தேவி சிங்க வாகனத்தோட இருக்கக்கூடிய சிலைன்னு இருக்கக்கூடிய சிற்பங்களை வந்து பில்லர்ஸ்ல பார்க்க முடியுது. குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ்லையுமே கர்ப்ப கிரகத்துல இறைவனோட சிலைகள் பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. எல்லாமே ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு இடத்துல வச்சு பராமரிச்சுட்டு வராங்க. அது எந்த இடம்னு வீடியோவோட லாஸ்ட்ல வந்து நீங்க தெரிஞ்சிடலாம். அடுத்ததா குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோயிலை தான் பார்க்க போறோம். இந்த கோயில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லேயரான அந்த கல்லுல செய்யப்பட்டிருக்க பகுதிகள் ஃபுல்லா தான் டேமேஜ் ஆகாத நிலைமையில இருக்குது. அதுலயுமே சில கற்கள் வந்து ஃபுல்லா விலகி இருக்கிறத பார்க்கலாம். மேல இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்திலிருந்து மேல எழுப்பப்பட்டிருக்க அந்த கோபுரம் ஆகட்டும், மண்டப மேற்கூரையில உள்ள பகுதிகள் ஆகட்டும், எல்லாமே டேமேஜ் ஆன நிலைமையில தான் இருக்குது. கோயிலுக்கு உள்ளன்னு பாத்தீங்கன்னா பில்லர்ஸ்லே எழுப்பப்பட்டிருக்க அழகான கோயில தான் இருந்திருக்குது முற்காலத்துல. இப்போ அந்த பில்லர்ஸ்ல வந்து மயிலோட சிலைகள், நடனமாடும் பெண்கள், யானை சிற்பங்கள், முனிவர் சிற்பங்கள் எல்லாமே இருக்கிறத பார்க்க முடியுது. மண்டபத்தோட வெளி சுவர்களையுமே பாத்தீங்கன்னா கும்பத்தோடு தத்ரூபமா வரையப்பட்டிருக்க சிற்பங்களையும் நம்ம பார்க்கலாம். கோட்டையோட இரண்டாவது என்ட்ரன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுலயுமே கோபுரத்தோட எடுப்பப்பட்டு மண்டபத்தோட கூடிய என்ட்ரன்ஸ் தான் அமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய பில்லர்ஸ்ல அந்த சுவர்கள்லயுமே சரி பாத்தீங்கன்னா கருடாழ்வாரோட சிலை, ஆஞ்சநேயரோட சிலை, யாழி பில்லர்ஸ்னு எல்லாமே அமைச்சிருக்காங்க. அடுத்ததா கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய 5வது கோயிலான ராஜராஜேஸ்வரி கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில் தான் போர்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கோயில்கள்ல ரொம்பவே பெரியது. கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒரு ஸ்டெப் கீழே தான் அமைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. நிறைய சன்னதிகளும் இந்த கோயிலுக்குள்ள இருந்திருக்குது. நீங்க பார்த்தாலே தெரியும். ஆனா பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கற்கள் மட்டும்தான் இருக்கிறத பார்க்க முடியுது. ஃபுல்லாவே டேமேஜ் ஆன நிலைமையில தான் இருக்குது. கோயிலுக்குள்ள பெரிய கிணறு கூட இருக்குது. விநாயகரோட சிலை செதுக்கப்பட்டிருக்க ஒரு சின்ன கல்லை கூட பார்க்க முடியுது. கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். என்ட்ரன்ஸ் கோபுரம் வந்து இந்த காலங்களில் எப்படி கட்டுவாங்களோ அதே மாதிரி தான் முற்காலத்தில் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் போர் தாக்குதல்களால ஃபுல்லாவே அழிஞ்சிருக்கலாம்.
பார்த்துட்டு இருக்க இந்த சன்னதி தான் கோயிலோட முக்கிய சன்னதியாக கூட இருக்கலாம். அதோட முன்ன இருக்கக்கூடிய உள்ள கல் கோபுரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமான சிலைகள் செதுக்கப்பட்டிருக்க கற்களை வந்து அதில் பார்க்க முடியும். அதே மாதிரி நிறைய எழுத்துக்கள் வந்து அதில் செதுக்கப்பட்டிருக்குது. ஆனால் எந்த எழுத்துக்கள் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியலை. இந்த கோயிலில் உள்ள இந்த சின்ன மண்டப வெளிச்சுவர்களில் தான் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கதை பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த மண்டபத்தோட வெளிச்சுவர்கள் ஃபுல்லாகவே இந்த கல்லில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் டேமேஜ் ஆயிருந்தனால இந்த சின்ன பகுதி, இந்த பகுதிகள் மட்டும்தான் கரெக்டாக வெளியே தெரிஞ்சிச்சு. அதனால தான் இந்த பகுதிகள் 10ஆம் நூற்றாண்டுல சோழர்கள் ஆட்சி காலத்துல அவர்களோட ஆட்சியின் கீழ் இருந்த ரூலிங் மன்னர்களால தான் இந்த கோயில்கள் கட்டப்பட்டிருக்கலாம். கோட்டைக்குள்ள உள்ள கோயில்களை பார்க்கறதுக்கு 2 வழிகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று நாம இப்போ வந்த வழியா கூட வரலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதே ரோட்லேயே அந்த ஆப்போசிட் சைடில் அப்படியே நம்ம போனோம்னா அங்கே ஒரு வழி இருக்கு. அது வழியா கூட இந்த கோட்டைக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகலாம். ஆப்போசிட் என்ட்ரி வழியா நம்ம கோட்டைக்குள்ள வந்தோம்னா முதல்ல ஒரு கோயில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி என்ட்ரன்ஸ் மண்டபம் வந்து ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ராஜாராணி மகளுக்கு நம்ம டைரக்டா வந்துடலாம். நாங்கள் நடந்தே வந்ததுனால டைம் அவ்வளவா இல்லை, அதனால அந்த கோயிலுக்கு வந்து போக முடியல. நீங்க இந்த கோயில்களுக்கு ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. நாங்க ஒவ்வொரு கோயில்களையுமே சுவாரஸ்யத்தோட நிஜமாவே ரசிச்சு பார்த்தோம். இந்த கோயிலேருந்து பார்க்கும்போது சந்திரகிரி மலைக்கு மேல இருக்கக்கூடிய கோட்டையோட அழகான வியூவை வந்து பார்க்க முடியுது. எவ்வளவு ரிஸ்கான விஷயம் அந்த கோட்டைக்கு போறது அப்படின்னு இப்ப பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. பொதுவாகவே திருப்பதி ட்ரிப்புக்கு வந்து பிளான் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பகுதிகளையும் விசிட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்படி விசிட் பண்ணவங்க சந்திரகிரி ஃபோர்ட்டுக்கு வந்து போட்டிருப்பீங்க. ஆனால் ராஜாராணி மகளை பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடுவீங்க. பொதுவாக யாருமே இதே மாதிரி கோயில்களை வந்து விசிட் பண்ணி பார்க்க மாட்டீங்க. ஆனால் இது எல்லாமே நம்ம பாரம்பரியத்தை எடுத்து காட்டக்கூடிய கோயில்கள். அதனால நீங்கள் திருப்பதி வந்தீங்கன்னா கண்டிப்பாக சந்திரகிரி வந்து இந்த கோயில்களை கண்டிப்பாக பார்க்க மறக்காதீங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய இடம் சந்திரகிரி கோட்டைக்குள்ளே அமைஞ்சிருக்க ராஜாராணி மகாலுக்கு தான் போக போறோம். ராஜாராணி மகால், அந்த ராஜா மகாலுக்குள்ள பாத்தீங்கன்னா மியூசியம் வந்து அமைச்சிருக்காங்க. நாம இப்ப பார்த்த கோயில்கள் உள்ள கர்ப்பகிரகத்தில் உள்ள சிலைகள், கோபுர மேற்கூரையில உள்ள சிலைகள், கண்டெடுக்கப்பட்ட நாணயங்கள், கல்வெட்டுகள், போர் வீரர்கள் யூஸ் பண்ண மாதிரி உள்ள கத்தி, அதுக்கப்புறம் அந்த கேடயம் அப்படின்னு எல்லாமே வந்து அந்த மியூசியத்துல தான் அமைச்சிருக்காங்க. சந்திரகிரி கோட்டையோட அந்த ஓவர் வியூ பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் டிசைனா மியூசியத்துக்குள்ள அமைச்சிருந்தாங்க. அதுதான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. அதை பத்தின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை இனி வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஆல்ரெடி இந்த பகுதிகளுக்கு வந்து இந்த கோயில்கள் எல்லாம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.